கன்னிராசிக்காரங்க புதனை ராசி அதிபதியாக கொண்டவங்க. கல்விக்கே அதிபதி புதன். புதன் நன்றாக அமைந்து விட்டால் நல்ல குடும்பம், நல்ல மனைவி, நல்ல குழந்தை, நல்ல தொழில் அமைந்துவிடும். இதை நீங்கள் கடைசி வரைக்குமே இழுக்க மாட்டீங்க. கன்னிராசிக்காரங்க தன்னுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க. இதனால் மற்றவங்க எல்லாருமே கன்னிராசி இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் சாப்பாடு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிற்கிறப்போ ஏதாவது நம்மளை குறை சொல்கிறதுக்குனே நம்மளை தேடி நிறைய பேர் வருவாங்க. புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க. பூ போல மனசு. கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க. எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிக்கணும், அதில் கண்டிப்பாக ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக போராட்ட குணம் முடியவங்க. கன்னிராசிக்காரங்க அமைதியான தோற்றம், அலட்டி கொள்ளாத இயல்பான மனநிலையை கொண்டவங்க. மற்றவங்க கிட்ட அன்பு செலுத்தக்கூடியவங்க. நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு எடை போட தெரிஞ்சவங்க. உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்றைக்குமே துணை நிற்பாங்க. அன்பால் ஏமாறக்கூடிய நபர்களாக பெரும்பாலும் கன்னிராசிக்காரங்க இருக்காங்க. பாசத்தால் பல இடங்களில் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டிருப்பீங்க. இதை நினச்சி தனியாக இருக்கும்போது நிறைய டைம் கண்கலங்கி இருப்பீங்க. ஊரே எதிர்த்து நின்றாலும் சரி கொஞ்சம் கூட பயங்கிறது இருக்காது. போராடி வெற்றி பெறக்கூடியவங்க தான் கன்னிராசிக்காரங்க. உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா உங்களை தேடி வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க. மறுபடியும் அவங்க உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. அவங்க பண்ண துரோகத்தை மறந்துட்டு மீண்டும் உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் கன்னிராசிக்காரங்க. வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறினும் அதற்காக கஷ்டப்பட்டு தினம் தினம் உழைக்கிறவங்க தான் கன்னிராசிக்காரங்க. வரக்கூடிய நாட்கள் இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய தலைவிதி முழுவதுமாகவே மாறப்போகுது. மார்ச் மாதத்தில் பார்த்தீங்கன்னா 4 கிரகங்களுடைய சேர்க்கை இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்குது. எனக்கு கடந்த காலகட்டங்களில் நிறைய இழப்புகளை சந்திச்சுட்டு 2025 வந்திருப்பீங்க. இந்த 2025லையுமே ஜனவரி பிப்ரவரி மாதத்தில் எந்த ஒரு நல்லதுமே நடக்கல அப்படின்னு தான் பெரும்பாலான கன்னிராசிக்காரங்க சொல்லுவீங்க. 4 கிரகங்களோட சேர்க்கை இருக்கிறதுனால உங்களுடைய நல்ல நல்ல வாழ்க்கை நல்ல நல்ல பலன்களை எல்லாமே உங்களுக்கு இந்த 4 கிரகமே உங்களுக்கு அள்ளித்தரப்போகுது. சதுர்கிரக யோகம்னு சொல்லக்கூடிய மீனராசியில் சூரிய பகவான், புதன் பகவான், ராகுகேது பகவான், சுக்கிர பகவானோட சேர்க்கை நடைபெறுது. இதனால பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்கு பெரும்பாலும் எந்த ஒரு ஆபத்துமே வரக்கூடிய நாட்களில் நிகழாது. நிறைய கன்னிராசிக்கு சனிப்பெயர்ச்சி நினைச்சு பயந்துகிட்டு இருக்காங்க. ஐயோ சனிப்பெயர்ச்சி வந்தது அப்படின்னா அவ்வளோதான் நம்ம வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. சனிப்பெயர்ச்சி 6 மாத காலம் அவ்வளோதான், நம்ம வாழ்க்கையை கெட்டது எல்லாமே நடக்க போகுது. நிறைய பேர் பயந்துகிட்டு இருக்கிறீங்க. இந்த வருடம் பார்த்தீங்கன்னா 12 ராசிக்குமே எந்த ஒரு கெட்டதுமே நடக்காது. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முதலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்த கர்மாவிற்கு ஏற்ற தண்டனையை ஃபஸ்ட்டு கொடுத்துருவார். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள் அனைத்துமே அவர் முழுக்க முழுக்க தீர்த்து வச்சிருவார். ஏன்னா சனி பகவான் கொடுக்க நினச்சிட்டார் அப்படின்னா அது யார் நினைச்சாலுமே தடுக்க முடியாது. குரு பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கு போகிறாரு. இதனால் குருவோட வக்ர நிவர்த்தி கன்னிராசிக்காரங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. செவ்வாய்க்கு எதுவோட அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு பண வரவுங்கிறது தாராளமாக வரப்போகுது. நினச்சது எல்லாமே வரக்கூடிய நாட்களில் செஞ்சு முடிப்பீங்க. குரு பகவான் குடும்பஸ்தானத்தில் செஞ்சாரும் பண்ணுறாரு. உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக அவர் நிச்சயமாக ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தருவார். குருவுடைய பார்வை டைரெக்டாக கன்னிராசிக்காரங்க மேலே இருக்கிறதுனால குரு தான் பார்த்தீங்கன்னா வேலைக்கே அதிபதி. வேலை இல்லாத நிறைய கன்னிராசிக்காரங்க இருக்கிறாங்க. நீங்கள் எதிர்பார்த்த உங்கள் தகுதிக்கேற்ப நல்ல வேலை நிச்சயமாக கிடைக்கும். அது நீங்கள் அரசாங்க வேலையை எதிர்பார்த்தாலும் இல்லை பேங்க் செக்டாரையோ இல்லை ஐடி ஜாப்போ பிரைவேட் ஜாப் எந்த வேலையை நீங்கள் எதிர்பார்த்து வரக்கூடிய நாட்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக குருவுடைய பார்வை இருக்கிறதுனால அந்த வேலை 100% உங்களுக்கு கிடைக்கும். தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் தொழிலில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றியாகவே மாறும். சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாக இருக்குது. இதனால் வருமானம் பல வழிகளில் வரும். தொழில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே உங்களை தானாக சேரும். கன்னிராசிக்காரங்க எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க. உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான். வெட்டு 1 துண்டு 2ன்னு பேசக்கூடியவங்க. உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்துக்கு கூட்டு போகிறார் அப்படின்னா நீங்கள் அவர் பக்கம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. எங்கே எந்த தரப்பில் நியாயம் இருக்குதோ அங்கே தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க. உண்மைக்கு மட்டும்தான் நீங்கள் எப்பவுமே கை கொடுப்பீங்க. உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் செய்ய மாட்டீங்க. இதனால தான் கன்னிராசிக்கு நிறைய சிக்கல்களும் நிறைய கஷ்டங்களும் வந்துகிட்டு இருக்கு. எல்லாருமே பணத்தை மறைச்சு வைக்கிற இந்த காலத்தில் கன்னிராசிக்காரங்க நீங்கள் எல்லாருக்குமே எடுத்து செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. உங்கள் கைக்கு பணம் வரதும் தெரியாது போகிறதும் தெரியாது. இப்போ உங்கள்கிட்ட 100 ரூபாய் இருக்குது அப்படின்னா அது உடனே நீங்கள் மற்றவங்களுக்காக செலவு பண்ணிடுவீங்க. முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா பணத்தை சேமித்து பழங்க. வரக்கூடிய நாட்கள் இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கடன் பிரச்சனை அனைத்துமே நிவர்த்தியாக போகுது. வரக்கூடிய நாட்கள் இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குருவுடைய வக்ர நிவர்த்தி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதனால் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். குடும்பத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும். உங்களை தவறாக புரிஞ்சுக்கிட்ட நண்பர்கள் எல்லாமே என்னை மன்னிச்சிரு அப்படின்னு உங்கள் முன்னாடி நிற்க போகிறாங்க.
கேதுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், சங்கடங்கள் நீங்கும், மறைமுகமாக தொல்லை கொடுத்த நபர்கள், அதாவது பிசினஸ்லையும் சரி இல்லை குடும்ப விஷயத்திலும் சரி நிறைய பிரச்சனையோ தலையீடுலாம் இருந்திருக்கும், அது இனிமேல் இருக்காது. நன்றாக வேலை செய்த நானும் இந்த கம்பெனியில் பார்த்தீங்கன்னா 10 வருஷமா 8 வருஷமா வேலை செய்கிறேன். ஆனால் எனக்கு வந்து ஒரு பதவி உயர்வோ ஒரு ப்ரமோஷனோ எதுவுமே அந்த கம்பெனியில் கொடுக்க மாட்டாங்க. எனக்கு அப்புறம் வேலைக்கு வந்தவங்களுக்கு எல்லா சலுகையுமே கிடைக்குது. நான் என்னோட சொந்த கம்பெனியை நினச்சி வேலை செய்கிறேன். நான் இரவு பகல் பார்க்காம வேலை செஞ்சுருக்கேன். எனக்கு எந்த ஒரு அங்கீகாரமே கிடைக்கல அப்படின்னு மனதால் நிறைய பேர் வேதனைப்பட்டிருப்பீங்க. விரைவில் உங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களில் நிச்சயமாக கிடைக்க போகுது. உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை விரைவில் கிடைக்கும். அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு கண்டிப்பாக போவீங்க. எதிர்பார்த்த பதவி பொறுப்புகள் உங்களுக்கு தானாக வந்து சேரும். தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டுமில்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க. உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்குவது மட்டுமில்லாமல் தொழிலை விரிவு செய்வீங்க. விற்பனை வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு அதிகமாகும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு இருக்கும். கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் சிறு வயதிலிருந்தே இவங்க வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனையும் பெரிய அளவிலான துன்பமும் கஷ்டம் தான் அதிகமாகவே ஏற்பட்டு இருக்கு. கன்னிராசிக்காரங்க தன் வாழ்க்கையில் நல்லது நடக்க போகுது நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். புதுசாக ஏதாவது ஒரு கஷ்டமும் துன்பமும் பிரச்சனையும் அவங்களை தேடி வந்திருக்கும். கன்னிராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க, சொத்துக்களை இழந்தாங்க, தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையும் இழந்தாங்க. கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது, எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி, தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே கூட்டிகிட்டு போயிருந்தா பெரும்பாலான கன்னிராசிக்காரங்களுடைய புலம்பல்களாகவே இருக்குது. நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு. உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது. நீங்கள் எப்பவுமே மற்றவங்களை நம்பி இருக்கவே மாட்டீங்க. நம்மளால் மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் கன்னிராசிக்காரங்க. கொடுத்து கொடுத்து சிவந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க தன்கிட்ட இருந்தது அப்படின்னா அதை எடுத்து கொடுத்துட்டு போய்கிட்டே இருப்பாங்க. மற்ற ராசிக்காரங்களை மாதிரி சொல்லி காட்டிக்கிட்டு இருக்க மாட்டாங்க, நான் வந்து அதை செஞ்சேன் இதை செஞ்சேன் அப்படின்னு. கன்னிராசிக்காரங்க கஷ்டத்தை மறைச்சிக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் பார்க்குறவங்க ஏதோ நீங்கள் சந்தோஷமாக ரொம்ப வந்து லட்சாதிபதியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க தான் நினச்சிட்டு இருக்காங்க பெரும்பாலும். வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க. உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து இழுப்பீங்க. சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது. சிலருக்கு வேலைக்காக வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். இல்லை படிக்கிறதுக்காக வந்து வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு விரைவில் கிடைக்கும். கன்னிராசிக்காரங்க குடும்பத்தில் இது வரைக்கும் இந்த கடந்த 2-3 வருஷமாகவே எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடக்கலை அப்படின்னு வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாமே வந்து ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாங்க. உங்கள் வீடுகளில் வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா திருமணம், சீமந்தம், புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க. கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சி எல்லாமே உங்கள் வீட்டில் நடக்க போகுது. சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்கணும் முயற்சி பண்ணுவீங்க. நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் விரைவில் உங்களுக்கு கிடைக்கும். கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்க போகுது. இனி வரக்கூடிய நாட்களில் கன்னிராசிக்காரங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்பவே வந்து அபரிவிதமாக இருக்க போகுது. உங்களுடைய நண்பர்களும் உங்களுடைய சொந்தக்காரங்களும் பார்த்தீங்கன்னா உங்களை பற்றி பொறாமையும் அதுக்கப்புறம் உங்களை பற்றி வெளியே போய் புரளி பேசக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சிங்க இருக்க போகுது. கன்னிராசிக்காரங்களும் பார்த்தீங்கன்னா காதல் ராசினாவே அது கன்னிராசிக்காரங்க தான். ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் காதல் வந்து கன்னிராசிக்காரங்களுக்கு சேரவே மாட்டேங்குது. எல்லா காதலுமே கிட்டத்தட்ட வந்து ஏதாவது ஒரு சூழ்நிலை பிரிஞ்சு போயிட்டே தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் திருமண நிலை அப்படிங்கிறது வந்து கைகூடாத ராசி தான். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் கன்னிராசிக்காரங்க தான். மற்ற ராசிக்காரங்க கூட ஈஸியாக வந்து மேரேஜ் ஆயிடுது. ஆனால் கன்னிராசிக்காரங்களுக்கு பெண் வந்து கிடைக்கிறதில்ல. ஏன்னா வயது ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா 35, 36, 38 வயதை தாண்டி நிறைய நபர்கள் நம்ம காணப்படுறதை நம்ம பார்க்குறோம். விரைவில் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு உங்களுக்கு வந்து சனிப்பெயர்ச்சி ஆரம்பிக்குது. அது மட்டும் கிடையாது, குருவுடைய வக்ர நிவர்த்தியும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த 2 ஆளை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு நடக்க போகுது. அதாவது அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா வந்து மறுவாழ்க்கை தேடி அடுத்த செல்லாமா வேண்டாமா அப்படிங்கிற குழப்பத்தில் இருப்பீங்க. அதாவது டிவோர்ஸ் ஆகியிருந்தாலும் இல்லை வந்து யாராவது வந்து கணவனோ மனைவி தவறி இருந்தாலும் அடுத்து 2வது திருமணம் செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிற குழப்பத்திலே இருப்பீங்க. அப்படி 2வது திருமணம் செய்யும் போது இந்த சமூகம் ஏதாவது நம்மளை எப்படி பார்க்கும் அல்லது சுற்றி இருக்கிறீங்க என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற அடுத்தவங்களுக்காக பற்றி நினச்சிக்கிட்டு அடுத்து 2வது மேரேஜ் பற்றி நிறைய ஆண்களும் பெண்களும் யோசிக்காமல் இருக்கிறீங்க. கண்டிப்பாக இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு துணை இல்லாமல் யாருனாலையுமே சர்வே பண்ண முடியாது. அது ஆணாக இருந்தாலும் சரி இல்லை பெண்ணாக இருந்தாலும் சரி, நிச்சயமாக மறுவாழ்க்கை நீங்கள் எதிர்பார்த்த மறுவாழ்க்கை வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக உங்களுக்கு அமையும். குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கிய கன்னிராசி நேயர்களுக்கு நிச்சயம் வரக்கூடிய ஒரு 5-6 மாதங்களில் குழந்தை பாக்கியம்ங்கிறது உண்டாகும். ஏன்னா இப்போ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்கள்கிட்ட உடல் சார்ந்த நிறைய பிரச்சனை இருக்குது. அதாவது நீர்க்கட்டி, பிசிஓடி ப்ராப்ளம், இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கிறதுனால தான் குழந்தை பாக்கியத்திற்கு ரொம்ப வந்து டைம் தள்ளி போயிட்டு இருக்கு. விரைவில் அதாவது பார்த்தீங்கன்னா சனி பகவான் கொடுக்க நினைச்சிட்டாரு அப்படின்னா அது யார் நினைச்சாலுமே தடுக்க முடியாது. விரைவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிள்ளை பேர் பாக்கியம் வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக உண்டாகும். நீங்கள் மாணவராக இருக்கும் பட்சத்தில் வரக்கூடிய அந்த 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு போத்துன்னு நினச்சி நிறைய பேர்
பயந்துகிட்டு இருப்பீங்க. நீங்கள் எதிர்பார்த்த நல்ல மதிப்பெண் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் உடல் ரீதியாக நிறைய துன்பங்களையும் கஷ்டத்தையும் அனுபவிச்சுட்டு வரீங்க. என்ன நோயினே தெரியாமல் ஹாஸ்பிட்டல் போனால் கிட்டத்தட்ட வந்து ஆயிரக்கணக்கில் செலவாகிட்டு இருக்கு அப்படின்னு நிறைய பேர் புலம்புவீங்க. வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு மருத்துவத்தால் எல்லா நோயுமே உங்களுக்கு விலக போகுது. குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் நீங்கள் தம்பதிகள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்குவீங்க.